மௌனம். சபர்மதி ஆசிரமத்துக்கு செல்லுகிறார். அகமதாபாத், குஜராத்தில் போய் உட்காந்துக்கிறார். இனிமேல் சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நான் பேச மாட்டேன். மௌனம். இப்பொழுதுதான் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதிகமாக அலறியது, பீதி கொண்டது. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதும், உண்ணாவில் இருக்கும்போதும் அவங்க பயப்படவே இல்லை. ஆனால் மௌனத்தில் பயந்து விட்டார். பக்கிங்ஹாம் பேலஸ், அங்கிருந்து இவரை பார்க்க வருகிறார். இவர் முன்னாடி இவங்களை பார்க்க ஓடினார். ஆனால் மௌனத்தில் அவர்கள் இவரை பார்க்க வருகிறார். தாத்தா பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க. பயந்து விட்டார். அணுகுண்டுகளுக்கு கூட அந்த சக்தி இல்லை, மௌனத்திற்கு அந்த சக்தி இருக்கின்றது. மௌனமாகவே கிளம்புறார். தண்டி, உப்பு சத்தியாகிரகம் யாத்திரை. மௌனத்தில் செல்லுகிறார். அரேபியா கடலோரத்தில் அந்த உப்பை எடுக்கிறார். கடைசியாக விடுதலை நற்செய்தி கிடைக்கின்றது. நீங்கள் விடுதலை அடைந்து விட்டீர்கள். பல போராட்டங்களில் சாதிக்க முடியாத ஒரு வெற்றி மௌனத்திற்கு கிடைத்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அதைத்தான் பார்க்கிறார் எலியா. மௌனத்திலே இறைவனை சந்திக்கின்றார். மௌனமாக இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு இறைவன் வெளிப்படுத்துகிறார். விடுதலை கிடைக்கின்றது, பதில் கிடைக்கின்றது. கேள்விகளிலே பதில் நமக்கு கிடைப்பதில்லை. ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொன்னால் அந்த பதிலுக்கு 1000 கேள்விகள் முளைக்கின்றன. ஆகவே மௌனத்தில் தான் நமக்கு பாதை தெரிகின்றது. கண்களை மூடுகின்ற பொழுது தான் வெளிச்சம் கிடைக்கின்றது. கண்களை மூடுகின்ற பொழுது தான் பாதை தெரிகின்றது. கண்களை மூடுகின்ற பொழுது தான் உண்மையை நாம் கண்டுபிடிக்கின்றோம். அதுதான் எலியா வாழ்விலே நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த எரிமலை, அந்த எர்த்குவேக், அந்த பூகம்பம், அந்த சூறைக்காற்று, சூறாவளி காற்று, இவையெல்லாம் எதை குறிக்கின்றன? விஷமான வளிமண்டலத்தை குறிக்கின்றன. இந்த வளிமண்டலத்தில் இப்பேற்பட்ட சூறை காற்றும் ஏன் வருகின்றது? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பசுமையுள்ள வாயுக்களால் தான் டைஃபோன், சைக்ளோன், ட்ரவுட்டு எல்லாமே வருகின்றது. ஸோ ஆகவே அதில் இறைவனை நாம் பார்க்க முடியாது, அழித்து விட்டோம். சுனாமி என்பது நாம் செய்த தீமைகளுக்கு இறைவன் கொடுக்கின்ற அந்த காற்றின் மூலம் ஒரு பதில் தான். ஆகவே அந்த 3-4 சீற்றங்களிலே இறைவனை அவர் காணவில்லை.